நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் SMS பிக்சர் சுந்தர்ஜி வழங்கும் கண்மணி. சார், ஆளாளுக்கு நாடாளுமன்ற தேர்தல் குறித்த ஒரு கணிப்புகளை வெளியிட்டே இருக்காங்க. இன்னும் கூட்டணியே முடிவாகலை. அதுக்குள்ளே வெற்றி தோல்வி இவ்வளோ இடம் கிடைக்கும், அவ்வளோ இடம் கிடைக்கும், மோடி வீட்டுக்கு போவார், ராகுல் பார்லிமெண்ட்டில் பிரதமர் நுழைவார். இதெல்லாம் ஒரு வீண் பேச்சு தான், நமக்கே தெரியுது. பட் டிடிவி தினகரன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர், ஒரு சாதாரண நபராக கருதப்பட்டவர் இன்றைக்கி வந்து திடீர்னு ஒரு நிறைய பேரை வந்து ஈர்க்கக்கூடிய அளவுக்கு, இளைஞர்கள் கூட்டத்தை வந்து ஈர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவரை உருவாகியிருக்காரு. அது குறிப்பாக ஏடிஎம்கேக்கு மிகப்பெரும் ஒரு அச்சுறுத்தலாக உருவாகியிருக்காரு. இந்த இதில் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அவருடைய தாக்கம் இருக்குன்னு நம்புறீங்களா? சார், நான் நம்புறேன். முதல்ல நம்ம ஏடிஎம்கே பற்றி சொல்லியிருக்கேன் சார். ஏடிஎம்கே தமிழ்நாட்டில் இப்போ அதுதான் வாக்கு வங்கியில் முதல்ல இருக்கிற ஒரு கட்சி. ஏன்னா அதுதான் தனிப்பட்ட வாக்கு வங்கியில் அதுதான் முதல் இடத்துல இருக்கிற ஒரு கட்சி. இன்னைக்கு ஆளுங்கட்சி சென்ட்ரலில் அவங்களுக்கு 35 எம்பி கிட்ட இருக்கிறாங்க. அவங்க நாடு அளவில் 3வது ஒரு பெரிய கட்சி. அப்படி பார்க்கும்போது இப்போ அதோட அந்த கட்சியோட நிலப்பாடை எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த கட்சியோட பெரிய குழப்பமான நேரம் இப்போ ஜெயலலிதா இல்லை, பெரிய தலைமைகள் இல்லை. இது ஒன்றும் அவங்களுக்கு புதுசு இல்லை. இப்போ எம்ஜிஆர் இறந்த உடனே இதே மாதிரி தான் ஜானகி அணி ஜெயலலிதா அணி பிரிஞ்சு இருந்தது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா போராடி ஒரு எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு இரும்பு தலைவி மாதிரி அவங்க உருவாகி வந்து கட்சியை கைப்பற்றினாங்க. இப்போ அந்த காட்சிகள் திரும்ப இப்போ நடந்துகிட்டு இருக்கு. யார் அந்த கட்சியை கைப்பற்ற போகிற ஒரு இரும்பு மனிதர் யார் அப்படின்னு கட்சி ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அதுல தினகரன் ரேசுல முன்னால் இருக்கிற. இப்போ நீங்கள் வாக்கு வங்கின்னு சொல்கிறபோது தான் எனக்கு சொல்ல தோணுது. அப்படி ஒரு வாக்கு வங்கி ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் காலங்களாக இருந்து வந்திருக்கு, அதை நான் ஒப்புக்கிறேன். பட் இப்போ இந்த ரீசன் 2 பெரும் ஆளுமைகள், அதாவது ஜெயலலிதா அண்ட் திமுக தலைவர் கருணாநிதி 2 பேரும் இறந்த பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய வெற்றிடம் அது நிரப்பப்படவில்லைன்றதை ஒரு பெரும்பாலான ஒரு கருத்தாக இருக்குது. அப்படி வந்து டிஎம்கேக்கு வாக்கு வங்கி இருந்திருந்தால் ஆர்கே நகர் தொகுதியில் டெபாசிட் கூட கிடைக்கல. அதாவது இப்போ தினகரன் வெற்றி பெற்றது ஒரு விஷயம். ஏன்னா ஜெயலலிதாவுடைய தொகுதி அது. அந்த தொகுதியில் ஏடிஎம்கேவால் ஜெயிக்க முடியல. திமுகவுக்கு வந்து டெபாசிட் போகுது. தினகரன் வந்து சொல்லி அடிக்கிறாரு, இவ்வளோ பெரிய மெஜாரிட்டியில் வின் பண்ணிட்டாரு. அப்போ வந்து அந்த வாக்கு வங்கிகளை இன்னும் நம்ப முடியும் நினைக்கிறீங்க? இப்போ வாக்கு வங்கி உங்களுக்கு அதிகரிச்சிருக்குன்னு தானே சார் அர்த்தம்? யாருக்கு? ஏடிஎம் தினகரன் சைடுக்கு அந்த வாக்கு வங்கி, ஜெயலலிதாவுக்கு இருந்த வாக்கு வங்கி அப்படி இன்னும் அதிகரித்து தினகரன் பக்கம் வந்திருக்குன்னு தானே அர்த்தம்? அப்போ தினகரன் தான் ஏடிஎம்கேவா? அப்படி நம்ம அது நம்ம வரப்போகிற தேர்தல்கள் தானே சார் சொல்லுவோம். இப்போதைக்கு அந்த ஆர்கே நகரில் அவர் ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சதுலேருந்து அவருக்கு ஏகப்பட்ட அதுக்கு முந்தைய நெருக்கடிகள் கொடுத்தாங்க சார். ரெட்டையிலை முடக்கினாங்க, அதுக்கப்புறம் அவருக்கு குக்கர் சின்னம் கொடுத்தாங்க, ரெட்டையிலைக்கு லஞ்சம் கேட்ட வழக்குனாங்க. திடீர்னு ஃபெரா வழக்கு ஒன்று அப்பப்போ சீனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு டிம் லைட் கொண்டு வந்துட்டு அவங்க பயம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதையும் தாண்டி அந்த மனிதர் ஒரு உற்சாகமாக களத்தில் இருக்கிறார். அதுதான் அதோட ப்ளஸ் பாயிண்ட். அதை நானும் பார்க்குறேன். இல்லை, இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வந்து இப்போ யாரோட கூட்டணி வைப்பான்னு தெரியல. டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கிட்ட ஒரு தெளிவான ஒரு அணுகுமுறை வச்சிருக்காங்க. ஸோ மம்தா பானர்ஜி கூட பேசினாலும் காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்தது கிட்டத்தட்ட உறுதியாயிட்ட மாதிரி தான் தோணுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபின்றது கிட்டத்தட்ட ஒரு முடிவாயிட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது. இங்கே கூட வந்து வேறு எந்த கட்சியும் மேபி என்ன தேமுதிக பாமக அப்படிலாம் இருக்கு. பாமகவும் ஒரு வேளை பிஜேபி பக்கம் போயிடலாம், அதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இப்போ தினகரன் வந்து தனித்து நிற்க போகிறாரு. ஆர்கே நகர் மாதிரி அவர் எல்லாத்தையும் சாதிச்சிட முடியுமா? இல்லை, இப்போ அரசியல் கூட்டணின்னு ஒரு இடத்துலையும் முடிவாகல. எல்லாரும் ஆளாளுக்கு சும்மா அப்படி அந்த தூவம் போடுற மாதிரி 2-3 வார்த்தைகளை புகையை விடுறாங்களே தவிர இன்னும் யாரும் ஒருத்தவங்களும் உறுதியாக கூட்டணி அறிவிச்சதாகவோ இல்லை அடுத்த கட்ட தொகுதி பங்கீடு பற்றி பேசுனதாவோ இல்லை திரைமறைவுகளில் சில புகழ் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, நாளைக்கு திடீர்னு ஒரு காங்கிரஸோட கூட்டணியிலையோ எதுலையோ ஒன்றும் இல்லை தினகரன் எங்களோட தான் கூட்டணியில் இருக்கிறார் அப்படின்னு காங்கிரஸோ இன்னொரு கட்சியோ சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும். அதனால வரப்போற காட்சிகளை பொறுத்து தான் நம்ம இப்போ சொல்ல முடியும். இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, தினகரன் தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. அவர் வந்து அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அவருக்குன்னு ஒரு தொண்டர் படை இருக்குது. அதிமுகவில் பாதி பேர் அவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்ட மாதிரி அவரோட கூட்டங்கள்லாம் பாருங்க சார். அவர் எந்த இடத்துல பேசினாலும் தர்மபுரியில பேசினா பாருங்க, எந்த இடத்துல பேசினாலும் அவருக்கு ஒரு கூட்டம் இருக்குது. செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்கள் பிரிஞ்சு போனா கூட அவர் ஒரு டிராபேக் இல்லையா? செந்தில் பாலாஜி ஒரு பெரிய தளபதியா இருந்தார் சார். அதாவது கட்சினா 4 பேர் பிரிவாங்க, 4 பேர் சேருவாங்க, அது நமக்கு பெரிய விஷயமா அவர் இதுவரைக்கும் அவர் அதுக்கு பெருசா கவலைப்பட்டதாகவும் தெரியல. அதை கண்டிச்சு ஒரு பெரிய அறிக்கை ஒண்ணு கூட விட்டதாக தெரியலையே சார். அப்படி ஒண்ணு நடந்ததாக ஒரு பெருசா வருத்தப்பட்டு ஒண்ணுமே சொன்னது இல்லையே சார். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க விட்டுருக்கு. என்னன்னா, ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு சசிகலா தான் வந்து ஃபுல்லும் டாமினேட் பண்றாங்க ஏடிஎம்கேல. அப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே வந்து ஒரு தனித்து போட்டிட்டு நாடாளுமன்ற தொகுதி அனைத்தையும் கைப்பற்ற 37 தொகுதியும் பண்ணாங்க, 2 தவிர்த்து. சட்டமன்ற தேர்தலையும் வெற்றி, அசைக்க முடியாத ஒரு இடம். ப்ளஸ் நாடாளுமன்றத்தில் தேசிய அளவில் 3வது பெரிய கட்சி. இவர் இந்த விஷயங்களோடு ஒப்படைச்சிட்டு போன கட்சி. இப்போ தினகரனுடைய தலையீட்டினால இப்போ அவரோட தரப்பு வந்து ஒரு 17 பேர் இருக்காங்க. செந்தில் பாலாஜி போன பிறகு 17 எம்எல்ஏக்கள் கொண்ட ஒரு சிறு அணியாக மாறி போச்சு. சசிகலா அந்த தினகரன் கோஷ்டியோடைய அணி வந்து இப்படி மாறி போயிருக்கு. இது வந்து வீழ்ச்சின்ட்டு சில பேர் சொல்கிறாங்க.
நம்ம அவருக்கு ஆதரவாளர்கள் வந்து சொல்கிறாங்க, இப்போ ஆர்கே நகரில் ஒரு பெற்ற வெற்றி, மற்றபடி அவர் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் மக்களை அணுகுவது, தலைவர்களுடைய பேச்சுக்கு பதிலடி கொடுக்கறது, கூலாக பேசினாலும் இப்போ தேய்ந்து போன நிலைமையில தானே இருக்காங்க. அதுவும் நம்ம அந்த விமர்சனத்தை ஏற்றுக்க வேண்டியது இல்லை. இது வந்து அவரையும் அந்த அவரோட கேங்கையே அப்படி அந்த அதிமுக வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அந்த நம்ம இப்போ இருக்கிற பன்னீர்செல்வம்லாம் பேசி அவர் இருக்கிறது வரைக்கும் நாங்கள் அவர் இந்த கட்சிக்குள்ளே வரக்கூடாது, அவர் இல்லாத அதிமுகவை நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்லி ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நிலம் வந்து தினகரன் தரப்புக்கு வந்து ஒரு வீழ்ச்சின்னு தான் பலர் சொல்கிறாங்க. அதே சமயம் சில பேர் வந்து ஒரு ஆர்கே நகரில் பெற்ற வெற்றி அது இதுன்னு அந்த மற்ற சாதகமான விஷயங்கள் அம்சங்களை சுட்டி காட்டுறாங்க. பட் தினகரனுடைய இந்த போக்கு அவருக்கு வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாதா? இதை நீங்கள் எப்படி சொல்கிறதுங்க, எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, எல்லா கட்சிகளுமே உடையும் போது இந்த மாதிரி சிக்கல்கள் வரதாச்சு. நம்ம முன்னமே சொன்ன மாதிரி 1987 இந்த மாதிரி அவங்க பெரிய அனுபவப்பட்டிருக்கிறாங்க, எப்படி உடைஞ்சிது போகுது. நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து தினகரனோட வீழ்ச்சியாக பார்க்கக்கூடாது, அவருக்கு முன்வைக்கப்பட்ட ஒரு சவால். அந்த சவாலில் அவர் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரா இல்லையா அப்படின்னு தான் பார்க்கணும். இன்னைக்கு அவங்க நீங்கள் பழனிசாமி கிட்ட ஒரு ஆட்சி இருக்குது, அதிகாரங்கள் இருக்குது. ஆனால் அதையும் மீறி தினகரன் போகிற இடங்களுக்கு கூட்டங்கள் வருதா இல்லையா? அது உடனே அடுத்த ஒரு விமர்சனம் வரும் சார். என்னன்னா அது தானாகக்கூடிய கூட்டம் எல்லாம் கூட்டப்பட்ட கூட்டம், பிரியாணியும் 100 ரூபாயும் கொடுத்தா வந்துடுவாங்கன்ட்டு. ஆனால் எனக்கு ஒரு ஆஸ்பெக்ட் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா, என்னதான் காசு கொடுத்தாலும் கூட்டம் வந்துடுவான் சார். காசு கொடுத்து கூட்டத்தெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டு சார், நீங்கள் ரொம்ப அது என்ன சொல்கிறது, காசு கொடுத்தோடனே நீங்கள் கூட்டத்தெல்லாம் கூட்டி கொண்டு வச்சு அதை அப்படியே ஓட்டெல்லாம் மாற்றிட முடியாது சார். மக்களுக்கு உள்ளூர் ஒரு அபிமானம் இருந்தால் தான் அதை நீங்கள் பண்ண முடியும். இவர் வந்து 1996 இந்த தேனி மாவட்டங்கள்லேருந்து அந்த மக்களோட பழகி அவர் ஒரு அரசியல் முகமாக அறியப்பட்டு விட்டார். இது கொஞ்ச நாள் ஜெயிலர் ஒரு பிணக்கு இருந்தது, அதுக்கப்புறம் பழையபடி வந்தார். வந்து அவர் அந்த கட்சியின் ஒரு அடையாளம் அப்படின்னு ஆகியாச்சு. இன்னைக்கு அந்த தொண்டர்கள் ஏடிஎம்கேலேருந்து எங்களுக்கு தினகரன் தான் வேணும் அப்படின்னு மதுரை பக்கம்னு அவருக்கு ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்கு. இப்போ கூட ஜல்லிக்கட்டில் பாருங்க, தினகரன் காளை அப்படின்னோடனே அந்த கூட்டத்தில் ஒரு பன்னீர்செல்வங்கெல்லாம் மேடையில் இருக்கிறார், அந்த இடத்துல தினகரனோட மாடு அப்படின்னோடனே அந்த ஏரியா ஒரு அளவு தான் செய்யுது. ஆமா, அவருக்குள்ள ஒரு ஆதரவு எங்க இருந்துகிட்டு தான் இருக்கு. இல்ல அந்த ஆதரவு தான் அதிமுக தலைமைக்கு ஒரு பயமாவும் இருக்கு. ஆமா, இப்ப நீங்க நல்லா கவனிங்க, இதுல கூட சில தகவல்கள் அப்பப்போ வரும். தினகரனை பன்னீர்செல்வம் ரகசியமாக சந்தித்தார், பன்னீர்செல்வம் அதை மறுக்கவில்லை, ஆமா நாங்க இணைப்பை குறித்து பேசணும் அப்படின்னு. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா, திரைமறைவில் என்ன நடக்குன்னு நமக்கு யூகிக்க முடியாமையா சார் எல்லாரும் இருக்கிறாங்க. என்ன யூகிக்க முடியுதுன்னா, கண்டிப்பாக அதிமுக ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபடும் பொழுது யாரிடம் அதிகாரம் செல்ல வேண்டும், இப்ப அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. அதான் பிரச்சனை. ஆனா ஒண்ணு, தினகரனுக்கு அவர்கள் அஞ்சுகிறார்கள். தினகரன் இல்லாத தேர்தலை சந்திப்பதற்கு பழனிசாமி தரப்பு அஞ்சுகிறார், அது உண்மை. அவங்க உள்ளாட்சி தேர்தலா இருக்கலாம், திருப்பரங்குன்றம் தேர்தலா இருக்கலாம், அந்த இப்ப திருவாரூர் இடைத்தேர்தலா இருக்கலாம். அவ்வளவு ஆளுக்கு முந்தி ஓடி வந்துடுறாரு சார். எந்த தேர்தல் அறிவிச்சாலும் காலத்துக்கு ஆளுக்கு முந்தி ஓடி வந்து ரொம்ப பிஸியா அந்த வார்ம் எல்லாம் பண்ணி அந்த வேலைகள்லாம் பண்றாரு. ஆமா, ஒத்தி நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. இவங்க அதுக்கப்புறம் 1000 காரணங்களை தேடி எப்படிடா அந்த தேர்தலை ஒத்தி போடலாம்னு சொல்லி எப்படியாவது போய் ஒத்தி போட்டு அப்படி அமைதியா இருந்துக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் SMS பிக்சர் சுந்தர்ஜி வழங்கும் கண்மணி. இன்னொரு முக்கியமான விஷயம், திமுக மூத்த தலைவர்கள் ஒருவரான துரைமுருகன் அண்மையில் சொல்லியிருக்காரு, ஆர்கே நகர் தேர்தல் போது அதன் முடிவுகள் வெளியான பிறகு அங்கே பண விநியோகம் நடந்தால் ஒரு பரவலான குற்றச்சாட்டு இருக்கு, உங்களுக்கே தெரியும். பல சிக்கல்கள் ஏற்படும் குற்றச்சாட்டு. அந்த இடைத்தேர்தலில் தினகரன் தரப்போ அதிமுக தரப்போ கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு உண்மையான திமுக தொண்டர்கள் கூட கட்சி மாதிரி ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்றது. பண விநியோகன்றது பேசுறது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அவமானகரமான ஒரு விஷயம், ஒரு கேடு. இருப்பினும் ஒரு டிஎம்கேவுடைய பலமும் ஏடிஎம்கே பலமும் வந்து அந்த தொண்டர் கூட்டம் தான். அவங்களே ஆண்டாண்டு காலமாக கூடவே இருந்த அந்த தொண்டர்கள் காசை வாங்கிட்டு மாற்றி ஓட்டு போட்டுட்டாங்க, வேறு கட்சி போட்டாங்கன்னு சொன்னால் இனிமேட்டு எதை வச்சு இந்த அரசியல் நிலவரங்கள் வந்து தீர்மானிக்க முடியும்? அதான் தொண்டர்களே சோரம் போயிட்டாங்களா சார்? இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு பணம் விளையாடிச்சுன்னு சொல்கிறீங்கல்ல, பணம் விளையாடிச்சுன்னு சொல்கிறவங்க இப்போ அரவக்குறிச்சி இடைத்தேர்தலாம் வந்து நம்ம பணம் விளையாடுறது நிறுத்தி வைக்கல. அந்த மாதிரி ஆர்கே நகரில் நீங்கள் இவ்வளோ பணம் விளையாடிச்சுன்னா தேர்தல் நிறுத்தி வச்சிருக்கலாமே, எதற்காக அதை அனுமதித்தார்கள்? ஒரே தொகுதி தான் சார். சட்டமன்ற தேர்தலோடையே உங்களுக்கு அரவக்குறிச்சி எலெக்ஷன் நிறுத்தி வைக்க தெரியுது, இன்னும் 2-3 தொகுதியெல்லாம் அந்த பணம் விளையாடுறது நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்பயே நீங்க அங்கே நிறுத்தலை. பணம் கொடுக்கறது வாங்குறது ரெண்டாவது சார். மக்கள் அபிமானம் தான், மக்கள் தானே சார் ஓட்டு போடணும். மக்கள் தானே சார் ஓட்டு விழுந்திருக்க சார். சரி, அப்படின்னா நீங்க வந்து ஒரு பணம் கொடுத்தது உண்மை நிரூபிச்சா என்ன? இப்போ நீங்க பணம் கொடுத்துட்டு இருக்கிறாரு, ஒரு கேஸை போட்டுவது உண்மை நிரூபிச்சு. ஜனநாயக தரப்பு அவங்க குற்றச்சாட்டு 20 ரூபா டோக்கன் கொடுத்தாங்கன்ட்டு அவர் கூட ஒரு பேட்டியில் சொன்னார், 20 ரூபா டோக்கன் தானே பரவாயில்ல அப்படின்ட்டு. சார், 20 ரூபா டோக்கனும் 200 ரூபா டோக்கனும் கொடுத்தது ஆதாரத்தோடு இருந்தால் நீங்க வழக்கு திமுக நீதிமன்றத்துக்கு எப்படி எல்லாம் வழக்கு போடுற கட்சின்னு உங்களுக்கு தெரியாதா? அப்போ ஒரு ஆதாரம் இருந்தால் அதை நீங்க நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ணி அவரோட பதவியை நீங்க பறிக்கலாமே. எதுக்கு அதை சொல்லாம நீங்க சொல்லி, அதாவது அவருக்கு ஆதரவு இருக்கு சார், இருக்கு, அவர் பெரிய வெற்றி பெற்று வந்துட்டார். அதுவும் நீங்க நல்லா கவனிக்கணும். ஆளுங்கட்சியோட இடைத்தேர்தல், ஆளுங்கட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது கிடைத்தது எல்லாருமே எதிரி. அவருக்கு சின்னம் கூட கிடைக்கல சார்.
தொப்பி சொன்னோம்னாங்க, அப்புறம் குக்கர் சொன்னோம்னாங்க. சின்னமே இல்லாம இவ்வளவு பெரிய வெற்றி, அதுவும் எதிர்கட்சி திமுக டெபாசிட் போனது, எல்லாருக்குமே டெபாசிட் போனது வந்து மாபெரும் வெற்றி. அப்படி அந்த அளவுக்கு மக்கள் ஒரு நம்பி இருக்காங்க ஆர்கே நகர் மக்கள். அப்படிதான் அந்த தேர்தல் முடிவு சொல்லுது. மற்றபடி ஆதாரங்கள் எதுவுமே நம்ம யாருமே சமர்ப்பிக்கலையே சார். மற்றபடி அப்போ மக்கள் ஒரு ஏற்றுக்கிட்டாங்க அர்த்தம். அதுல இருந்து தானே சார் எல்லா எலெக்ஷனுக்கும் இவங்க பயப்படுறாங்க. மக்கள் ஏற்றுக்கொண்டாடுறது இன்னும் ஒரு கூர்மையாக கவனிக்கப்பட்டிருக்கு. ஆர்கே நகர் தொகுதி ஜெயலலிதா அம்மையார் வந்து வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அவங்க இறந்த பிறகு நடக்கிற ஒரு இடைத்தேர்தலில் அவங்க இல்லாத சூழ்நிலையில் அவங்க இறந்த பிறகு நடக்கக்கூடிய தேர்தலில் வந்து ஏடிஎம்கே தோற்று போகுது, டிஎம்கேக்கு டெபாசிட் போகுது, தினகரன் வின் பண்ணுறார். ஜெயலலிதாவுக்கு மாற்றாக அதிமுகவிலிருந்து யாரையும் அவங்க வந்து முன்னிறுத்த முடியல. சரியா, ஒரு நல்ல ஒரு வேட்பாளர். ஸோ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தினகரனே பெஸ்ட்டு நினைச்சிட்டாங்க இருக்கிற வேட்பாளரில். இது வந்து கண்டிப்பாக ஏடிஎம்கேக்கு பின்னடைவு தானே. ஏடிஎம்கே பழனிசாமி அவர்களோட தரப்புக்கு கண்டிப்பா பின்னடைவு, பெரிய பின்னடைவு. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, தினகரன் தான் ஏடிஎம்கே வாட்டா? ஆமா, மக்கள் இப்ப ஏடிஎம்கே சார் அவரு அம்மா முன்னேற்ற கழகம்னு வச்சிருந்தா கூட நாளைக்கு இந்த கட்சிகள் ஒன்னா சேரும்போது ஒரு ஏன்னா அது ஏற்கனவே சேர்ந்து உடஞ்சி பிரிஞ்ச கட்சி தானே சார். இவங்க என்னைக்கு முதியெல்லாம் இப்ப உடஞ்சி தான் சேர்ந்தாங்க. அது மாதிரி மறுபடியும் இப்போ உடஞ்சிருக்குது, நாளைக்கு சேர்ந்துடலாம், நாளை கழிச்சு சேர்ந்துடலாம். இங்கதான் கட்சிகள் உடையிறத சேர்றது வந்து சகஜம் தானே சார். தினகரன் அடுத்த கட்டமா என்ன முடிவெடுத்திருக்காரு, என்ன மூவ் பண்ண போறோம் தெரியல. பட் ஒரு அனுமானத்தின் பேரில் நம்ம கணிக்கணும்னு சொன்னா டிஎம்கேவும் இல்லை ஏடிஎம்கேவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தேசிய கட்சிகளான காங்கிரஸும் இல்லை, பிஜேபி இல்லை. இவர் எங்கே போயிட்டு அவர் அடைக்கலமாக போகிறாரா, இல்லைனா இவர் தலைமையில் வந்து மற்ற சிறிய கட்சிகளுக்கு அடைக்கலம் கொடுக்க போகிறாரா? சார் இது எப்படி இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஏதோ ஒரு சக்தி தினகரன் குடும்பம் ஏடிஎம்கில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஃபோர்ஸாக விளையாடிக்கிட்டு இருக்கு. அதனால தான் அவர் தினகரன் வெளியே தள்ளப்பட்டது, பழனிசாமியோட ஆட்சி பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு அந்த குடும்பங்கள் உள்ள வராமல் ஒரு சக்தி பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இது நாளைக்கு ஆட்சி ஒருவேளை இப்போ அந்த ஆட்சி மாறினா நாளைக்கு பன்னீர்செல்வமும் தினகரனும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். இல்லைன்னு சொல்றீங்களா? வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்றீங்களா? ஒருவேளை இப்போ அவங்கள பாதுகாக்கிற சக்தி நாளைக்கு பின்வாங்கிட்டு அப்படின்னாலே இவங்க ஒன்னா சேர்ந்துடலாம் சார். வாய்ப்பு இருக்குல்ல. தேர்தலுக்கு முன்பு எந்த மாதிரியான கூட்டணிக்கு போவார்னு ஒரு சார். இந்த கூட்டணிகள் எல்லாம் நீங்க சொல்ல முடியாது. இப்படிதான் 1987ல காங்கிரஸ் வந்து ஏடிஎம்கே உடஞ்சிருந்தது. காங்கிரஸ் வந்து ராஜீவ் காந்தியோட காங்கிரஸ் வந்து நம்ம ஜெயலலிதா கிட்ட டீல் பேசுறாங்க, எங்களுக்கு 20 உங்களுக்கு 20 சம்மதமா அப்படின்னு தூக்கி போடுறது ஏடிஎம்கே. உங்களுக்கு 20 தரத்துக்கு நாங்க ஜானகி குரூப்பை கூப்பிட்டு 10 சீட்டு கொடுக்குறோம் பாக்குறீங்களா அப்படிங்கிறது காங்கிரஸ் விலவெழுத்து போகுது. ஆமா, ஒரு சின்ன வருது. அதனால அரசியல் எதிரி நண்பன்லாம் ரெண்டாவது சார். அவங்கவுங்க பாதுகாப்பு அவங்களுக்கு முக்கியம். பட் இப்போதைய இது நம்ம என்ன சொல்ல முடியும், ஒரே ஒரு கன்க்ளூஷன் வர முடியும் என்னன்னா, தினகரன் ஒரு அசைக்க முடியாத சக்தி. அவருக்கு என்று ஒரு தனி செல்வாக்கு உள்ளது. ஆளுங்கட்சி அவரை கேட்டு அஞ்சுகிறது. ஆளுங்கட்சி என்ன சார், எதிர்கட்சியே அஞ்சுகிறது. மற்றபடி கூட்டணி எதிர்கால தமிழக அரசியலின் போக்கு தனியாக. இப்ப நமக்கு ஒரு எலெக்ஷன் தான் முடிஞ்சிருக்குது. ஆர்கே நகர் எலெக்ஷன் மட்டும் தான் பட்டவர்த்தனமும் முடிஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் எந்த எலெக்ஷன் இந்த கவர்மெண்ட் நடத்த மாட்டேங்குது. உள்ளாட்சி தேர்தல் நடத்தல, இடைத்தேர்தல் நடத்தல, இனி பாராளுமன்ற தேர்தல் நமக்கு நடத்த போகுது. ஸோ இந்த பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது தினகரன் அவரோட பலத்தை காட்டி ஆகணும். அவங்க பழனிசாமி குரூப்ஸ் அவங்களோட ஸ்டாண்டை காட்டி ஆகணும். முக ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கடி. அப்பா இல்லாத இடத்துல அந்த திமுகவை அவர் காப்பாத்தினார் அப்படிங்கிற பேர் அவருக்கு வேணும். எல்லாரும் அந்த அவங்க எல்லா கட்சியுமே ஒரு வாழ்வா சாவா போராட்டத்துல இந்த தேர்தல் எதிர்கொள்ளுது. மறைந்ததுனால ஸ்டாலினுக்கு தான் ஒரு கூடுதல் நெருக்கடி. அது மட்டும் தெரியும், கூடுதல் நெருக்கடி. அவர் ஆவாரா ஃபெயில் ஆவாரான்றதே இப்போ தினகரன் கையில தான் இருக்கு. அவர் எல்லாருக்குமே நெருக்கடி சார். தினகரனுக்கு நெருக்கடி, அவங்களுக்கு நெருக்கடி, பழனிசாமிக்கு நெருக்கடி இல்லாத கட்சி எது தெரியுமா சார்? தமிழக பாஜக, நாம் தமிழர், கொஞ்சம் தமிழக காங்கிரஸ், இவங்களுக்கெல்லாம். அப்புறம் கம்யூனிஸ்ட் வந்தாலும் சரி போனாலும் சரி நமக்கு. ஆமா, பாட்டாளி மக்கள் கட்சி கூட அதுக்கு ப்ராப்ளம் தான். பாட்டாளி ஒரு பெரிய பலம், ஒரு பாடுபட்டி கூறு இல்லை. ஆமா, அந்த கூட்டணி நிலவரங்கள் அது என்ன ஒரு எபிசோட்ல பார்ப்போம். ஆமா, இப்போதைக்கு தினகரன் ஒரு அசைக்க முடியாத சக்தி. நாளைக்கு ஒன்றுபட்ட அதிமுக ஒரு தலைமையில் மலர்ந்தாலும் மலரலாம். அதெல்லாம் பிற்காலங்கள் முடிவு செய்யும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி எங்கள் அப்டேட்ஸுங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.